கோடை விடுமுறை காலம் என்பதால் விடுமுறைக்கு உறவினர் வீடுகளுக்கு வரும் சிறுவர்கள் ஆர்வ மிகுதியில் நீர்நிலைகளுக்கு சென்று உயிரிழக்கும் சம்பவங்கள் அடிக்கடி நடந்து வருகின்றன. அப்படி ஒரு சம்பவம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே நடந்திருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த நாவலூர் பகுதியை சேர்ந்தவர் தணிகவேல். இவரது 10 வயது மகன் சரண் இரும்பேடு பகுதியில் உள்ள பாட்டி வீட்டிற்கு விடுமுறையை கழிப்பதற்காக சென்றிருக்கிறார். அங்கு சரணும் அவரது மாமா மகனான 9 வயது ஜோஷ்வாவும் விளையாடுவதற்காக நேற்று மாலை 4 மணி அளவில் வீட்டை விட்டு வெளியே சென்றிருக்கிறார்கள். இருவரும் நீண்ட நேரம் ஆகியும் வீட்டுக்கு வராததால் அருகில் உள்ள கடையில் விசாரித்த போது சரணும் ஜோஷ்வாவும் மீன் பிடிப்பதற்காக தூண்டில் வாங்கி கொண்டு சென்றார்கள் என்று கூறியுள்ளனர். உடனே அருகில் இருந்த குளத்திற்கு சென்று பார்த்தபோது அங்கு சரண் மற்றும் ஜோஷ்வாவின் செருப்புகள் கிடைத்திருக்கின்றன. உடனே குளத்திற்குள் தேடிய போது இருவரும் தண்ணீரில் மூழ்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டனர். அவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர் ஏற்கனவே 2 பேரும் இறந்துவிட்டதாக தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக சோமங்கலம் காவல்துறையினர் இருவரின் சடலங்களையும் கைப்பற்றி இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மருத்துவமனையில் மகனின் உடலை ஜோஷ்வாவின் தந்தை அருண் கட்டி பிடித்துக் கொண்டு தர மறுத்து கதறி அழுதார். அங்கு அவரது உறவினர்களும் கூக்குரலிட்டு அழுதது அனைவரின் கண்களிலும் கண்ணீரை வரவழைத்தது. விடுமுறையில் வெளியே விளையாடச் செல்லும் சிறுவர்கள் இதுபோன்று நீர்நிலைகளில் விளையாடுவதும் நீச்சல் தெரியாமல் உயிரிழப்பதுமான சம்பவங்கள் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து வருகின்றன. இதுபோன்ற துயரங்களை தடுக்க பெற்றோரும் உறவினர்களும் விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியமாகி இருக்கிறது.